ஹாய்! இது மயான கொள்ளை அமாவாசை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1, பார்ட் 2 ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2 போடுற அளவு நீ அப்படி என்ன வெங்காயத்தை வதக்கியிருக்கியா கேட்டால், ஆமாம், மார்னிங்லேருந்து ஒரே வேலை, ஹெவி ஒர்க்கு. அப்படி என்ன செஞ்சே கேட்டால், இப்படி கேட்டால் நான் என்னங்க சொல்வேன், எனக்கு ஒன்றுமே தெரிலையே, அந்த மாதிரி தான். எனக்கு என்ன செஞ்சே கேட்டால் எனக்கு எதுவுமே தெரில. எனக்கு டே ஃபுல்லாகவே பிஸியாகவே போச்சு. குக்கிங் ஒர்க் ஃபுல்லாக அம்மா எடுத்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிறதே 4 வேலை தான். பெருக்கிறது, துடைக்கிறது, அவிக்கிறது, பொரிக்கிறது. அவிக்கிறது, பொரிக்கிறது அம்மா எடுத்துக்கிட்டாங்க. பெருக்கிறது, துடைக்கிறத என் தலையில் கட்டிட்டாங்க. சரி செய்வோம், நமக்கு என்ன. இருக்கிறதுலையே கடுப்பான வேலை இந்த பெருக்கிறது தான். இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி எபா முடியாது. யாராவது வரமாட்டாங்களான்னு இருக்க மாதிரி தான் எங்கள் அக்கா வந்தா. நீ இதை செய், நான் பசங்களை பார்த்துக்கிறேன்ட்டு. எப்பயுமே 10 மணிக்கு வாடினா 12 மணிக்கு வருவா. டானி இன்னைக்கு 10 மணிக்கெலாம் வந்துட்டா. எங்கேருந்து தெய்வமாக பார்த்து அனுப்பிச்ச தெய்வம் இவ தான் இன்னைக்கு. அப்புறம் என்ன பிளான் பண்ண மாதிரி, நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்கிறேன்ட்டு போயிட்டோம். கடைசியில் 2 பேருமே எந்த வேலையும் செய்யவே இல்லை. அப்புறம் அம்மா தாங்க நானே செய்கிறேன்ட்டு அவங்களே பாதி குக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வடை மட்டும் போட சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்ததை பார்த்துட்டு, அது என்னடி வடை போட சொன்னால் போண்டா போட்டுட்ருக்க அப்படி சொல்லிட்டு இருந்தான். அது நான் வடை தான் போட்டேன், அது போண்டாவாக மாறிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று, எது போட்டாலும் அது வயிற்றுக்குள்ளே தான் போகுதுன்ட்டு அடுத்த கட்ட வேலையில் இறங்கிட்டோம். அடுத்து சாமி கும்பிட்டு கோவிலுக்கு கிளம்பணுன்னு போயிட்டோம். கிளம்பலான்னு போனோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி ரெடி ஆகலன்னு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இங்கே நாங்கள் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் சாமி தான் ரெடி ஆகலன்னு கோவிலில் இருந்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துட்டேன். மார்னிங்லேருந்து பெருசாக எந்த வேலையும் செய்யவே இல்லை. எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க. அதுக்கே டயர்ட் ஆகிட்டோம். அம்மா மாதிரி இவ்வளோ வேலை செஞ்சால் நம்ம என்ன ஆகும்னு நினச்சிட்டே தூங்கிட்டேன் நான் டயர்டாகி. இன்றைக்கி அம்மா சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிறது தான் செஞ்சுருந்தாங்க. அது இல்லாமல் கொழுக்கட்டை கொஞ்சம் நிறையா செஞ்சுருந்தாங்க. இது பத்தாமல் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு போய் தூங்கினோடனே ஆல்ரெடி 2 தூக்கு செஞ்சுருந்தாங்க. அது பத்தாது போய் கொல்ல விடுறதுக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் போய் அரிசியை அரைச்சிட்டு வந்து மறுபடியும் செஞ்சு வச்சுருந்தாங்க. எழுந்து பார்த்தா செஞ்சது எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 4:30, 5 மணி போல் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போகலான்ட்டு. கோவில்கிட்ட போகல, அதுக்குள்ளேயே சாமி வந்துருச்சு. பாதி வழியிலேயே வர வழியிலேயே காளியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ 2 எடுத்தோம். நம்ம ஹைட்டுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடமா போய் நிற்போம். நம்ம ஹைட்டுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு கடை மேலே போய் ஏறி அமைதியாக நின்றுக்கிட்டு நம்ம ஆள்கிட்ட ஃபோனை கொடுத்து கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தோம். அப்புறம் சாமியை கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக ஒரே கூட்டம். இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி சுற்றிருக்கோம் பார்த்தியா ஒரு காலத்தில். பரவாயில்லப்பா, நம்ம நல்லா தான் வாழ்ந்திருக்கோம் ஒரு நேரத்தில்னு நாங்களே நினச்சிக்கிட்டு திரும்பி ஒரு பிரேக் மாதிரி சாமி ரிட்டன் வரத்துக்குள்ளே அக்கா வீட்டுக்கு போய் கொஞ்சம் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு திரும்பி வந்து நைட்டு சாமியெல்லாம் பார்த்து அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு ஆல்ரெடி சமைச்சு வச்சதே சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்கிட்டோம். இன்னும் 2 நாளைக்கு இந்த கொழுக்கட்டை தான், இதை வச்சு தான் ஓட்டணும்னு நினச்சிட்டு படுத்து தூங்கியாச்சு. இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த vlog என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய்.